ஹெல்லோ மே 2026ல நடந்த அதிரடியான விஷயங்கள அலச போற இந்த கவரேஜ்க்கு உங்களை ரொம்பவே உற்சாகத்தோட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கொஞ்சம் டீப்பா போக போறோம். மாறும் அரசியல் அதிகாரங்கள்ல ஆரம்பிச்சு நாம அன்றாடம் யூஸ் பண்ற ஏஐக்கு பின்னால இருக்கிற மறைமுக செலவுகள் வரைக்கும் டேட்டா அடிப்படையில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு மெயினா 5 தலைப்புகளை பத்தி பேச போறோம். 1. டிஎம்கேவோட அரசியல் வியூகம். 2. அரசியல்ல நடக்கிற அதிகார போட்டிகள். 3. தேசத்தையே உலுக்கின நீட் 2026 வினாத்தாள் மோசடி. 4. திருப்பூர் தொழிலாளர்களின் வாழ்வாதார போராட்டம். அப்புறம் 5. ஏஐ கட்டணங்களின் பின்னணி. மேலிட அரசியல்ல இருந்து சாமானிய மக்களோட தினசரி பிரச்சனைகள் வரை எல்லாத்தையும் கவர் பண்ண போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, முதல்ல நம்ம டிவிகேவோட அரசியல் யூகத்தை பத்தி பார்ப்போம். ஒரு டிஜிட்டல் சாம்ராஜ்யம் எப்படி கட்டமைக்கப்படுதுன்னு பார்க்கலாம். இப்போ எல்லாரும் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, விஜய் அரசியலுக்கு வந்த பிறகும் ஏன் தொடர்ந்து நடிக்கணும்? இது சும்மா வாக்காளர்களை ஈர்க்கிற ஒரு ட்ரிக்கா? அதே சமயம் அவர் கவர்மெண்ட் பண்ற செலவுகள் பத்தியும் வரி வசூல் பத்தியும் கடுமையான விமர்சனங்கள் வருது. இதுல எது உண்மை? விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வெறும் சினிமா ஹீரோ பில்டப் தானே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அரசு செலவுல ஒரு ஜோதிடரை ஓஎஸ்டியா போட்டதையும் சுட்டி காட்டுறாங்க. ஆனா டேட்டா என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க 108 தொகுதிகள்ல ஜெயிச்சிருக்காங்க. பல வருஷமா இருந்த திமுக, அதிமுக அப்படிங்கிற பைனரி அரசியலுக்கு ஒரு மாற்று சக்தியா மக்கள் இவங்களை ஏத்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இன்னொன்னு, கட்சியோட பிரம்மாண்டமான செலவுகளுக்கு சினிமா காசு தான் பயன்படுதுன்னு டேட்டா நமக்கு தெளிவா காட்டுது. இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஜெகதீஷ் பழனிசாமி அப்படிங்கிற ஒருத்தரோட வளர்ச்சி தான். 2015ல விஜயோட வெறும் மேனேஜரா இருந்தவர் 2020ல தி ரூட் கம்பெனியை ஆரம்பிச்சாரு. அப்புறம் மாஸ்டர், லியோன்னு மெகா ஹிட் படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாரு. இப்போ 2026ல முதலமைச்சருக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய டிஜிட்டல் மற்றும் அரசியல் மூளையா அவர் உருவெடுத்திருக்காரு. இது எவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க. இந்த தி ரூட் கம்பெனி எக்ஸாக்டா என்ன பண்றாங்க தெரியுமா? செலிபிரிட்டி பிராண்டிங், ஓடிடி கான்ட்ராக்ட்ஸ் மூலமா பல கோடிகளை சம்பாதிக்கிறாங்க. அந்த நிதிய அப்படியே அரசியல் கேம்பெயினுக்கு கொண்டு வராங்க. ஆயிரக்கணக்கான டிஜிட்டல் ப்ரொஃபஷனல்ஸை வேலைக்கு வச்சு இன்ஸ்டாகிராம், யூடியூப் மூலமா பல வருஷமா இருந்த பாரம்பரிய கட்சிகளை வீழ்த்தி எம்ஜிஆருக்கு இருந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் இமேஜ விஜய்க்கு கிரியேட் பண்ணிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு மாடர்ன் டிஜிட்டல் புரட்சி. அடுத்து நம்ம 2வது டாபிக்கான அதிகார போட்டிகளுக்கு போலாம். இங்க எப்படிப்பட்ட அதிகார வர்க்க மாற்றங்கள், ஊழல்கள் மற்றும் சட்டமன்ற நம்பிக்கை வாக்கெடுப்புகள் நடக்குதுன்னு பார்க்கலாம். அரசியல்ல எது வேணா நடக்கலான்னு சொல்வாங்களே, அதுக்கு அமமுக எம்எல்ஏ எஸ் காமராஜ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அசெம்பிளிக்கு வெளியில என்ன சொன்னாரு? டிஎம்கேக்கு நான் சப்போர்ட் பண்ணல, அந்த லெட்டர்ல இருக்கிற என் கையெழுத்து ஃபேக்னு சொன்னாரு. கட்சி தலைவர் டிடிவி தினகரன் கூட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஆனா மே 12 அன்னைக்கு அசெம்பிளிக்கு உள்ள என்னாச்சு? நேரா டிஎம்கே அரசோட 5 வருஷ ஆட்சிக்கு என்னோட முழு ஆதரவு உண்டுன்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. இதுக்கு பேருதான் குதிரை பேரம் அல்லது ஹார்ஸ் ட்ரேடிங். கொள்கைகளை விட ஆளுங்க கட்சியோட இருக்கிறது தான் சேஃப் அப்படிங்கிற அரசியல் யதார்த்தத்தை இது எந்த சார்பும் இல்லாம நமக்கு காட்டுது. இப்போ இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. வெறும் 1. என்னடா 1ன்னு பாக்குறீங்களா? திருப்பத்தூர் தொகுதியில சீனிவாச சேதுபதி ஜெயிச்சது கரெக்டா இதே ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தான். அதிக வாக்கு வாங்குறவங்க ஜெயிக்கிற நம்ம எலெக்ஷன் சிஸ்டத்துல ஒவ்வொரு சிங்கிள் ஓட்டும் எவ்ளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கிளாசிக் உதாரணம். இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு எம்எல்ஏ ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாலும் சரி, 1,00,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாலும் சரி, ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்புன்னு வரும்போது 2 பேருக்கும் ஒரே பவர் தான். ஒரு அரசாங்கத்தையே காப்பாத்தவும் முடியும், கவுக்கவும் முடியும். நம்ம ஜனநாயகத்துல நிஜமாவே ஒவ்வொரு ஓட்டும் செம்ம பவர்ஃபுல்ங்க. அரசியல்ல அதிகாரத்தை வச்சு எப்படிப்பட்ட மோசடிகள் நடக்கும்னு காட்டுறதுக்கு இந்த 20 கோடி ரூபாய் ஒரு சாட்சி. புதுக்கோட்டையில டிவிகே கட்சி நிர்வாகின்னு சொல்லிக்கிட்டு சரவணன் அப்படிங்கிற ஒருத்தர் அரசு வேலை வாங்கி தர்றேன், அதிக வட்டி தரேன்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி 49 பேர்கிட்ட கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாயை ஏமாத்திருக்காரு. இது அப்படியே அந்த காலத்து பான்சி ஸ்கீம் மாதிரியே இருக்குல்ல? இதே டைம்ல கவர்மெண்டோட டாப் லெவல்லையும் சில முக்கியமான மாற்றங்கள் நடக்குது. ஃபினான்ஸ் செக்ரட்டரியா இருந்த என் முருகானந்தம் மாற்றப்பட்டு எம்ஏ சித்திக் வந்திருக்காரு. அஃபிஷியலா இது சும்மா ஒரு வழக்கமான நிர்வாக மாற்றம்னு சொன்னாலும் டேட்டா படி உள்ளுக்குள்ள நடக்கிறது வேற. ஸ்டேட்டோட கடனை சமாளிக்கிறது, புது நலத்திட்டங்களுக்கு ஃபண்ட் ரெடி பண்றது, அப்புறம் ரொம்ப முக்கியமான 2026-27 பட்ஜெட்டை ரெடி பண்றதுக்கான ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மூவா தான் இது பார்க்கப்படுது. ஓகே, அடுத்து ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு டாபிக், நீட் 2026 வினாத்தாள் மோசடி. இது எப்படி ஒரு ஒட்டுமொத்த சிஸ்டமே ஃபெயில் ஆச்சுங்கிறத காட்டுதுன்னு பார்க்கலாம். மெடிக்கல் படிக்கணும்னு பகலா முழிச்சு படிக்கிற லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் உங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப விரக்தியில கேட்கிற ஒரு கேள்வி இதுதான்.
இந்தியா லெவல்ல நடக்கிற இவ்ளோ பெரிய ஒரு மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேப்பர் எப்படி ராஜஸ்தான்ல விலக்கி வைக்கப்படுது? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட, அதாவது NTA-வோட நம்பகத்தன்மை எங்க போச்சு? இந்த மோசடி எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தையே மிஞ்சிடும். மே 1ஆம் தேதி கேரளாவை சேர்ந்த ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தன்னோட ஃப்ரெண்டுக்கு பேப்பரை ஷேர் பண்றாரு. அப்படியே ராஜஸ்தான்ல இருக்கிற சிக்கார் கோச்சிங் சென்டருக்கு இது போகுது. எக்ஸாம்க்கு 42 மணி நேரத்துக்கு முன்னாடியே பயாலஜி, கெமிஸ்ட்ரியில இருந்து 120 டைரக்ட் கேள்விகளை வாட்ஸ்அப், டெலிகிராம்ல லட்சக்கணக்கில் வித்திருக்காங்க. இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? 22.79 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதின எக்ஸாம் அப்படியே கேன்சல் ஆச்சு. நினைச்சு பாருங்க. இதுக்கு பின்னாடி பல கோடிகள் பொருள்ற கோச்சிங் சென்டர் இண்டஸ்ட்ரியே இருக்கு. காசு கொடுத்தா பாஸ் அப்படிங்கிற கேரண்டி கொடுக்கறாங்க. 2024ல நடந்தது இப்போ 2026லயும் நடந்ததால NTA மேல இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் சுத்தமா உடைஞ்சு போச்சு. நிஜமான திறமையை விட பணமோ பேக்ரவுண்டும் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த எக்ஸாம் சாதகமா இருக்குன்னு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரல் விமர்சனம் எழுந்திருக்கு. இதனாலதான் தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாரும் நீட் எக்ஸாம்ல ஊழல் நடக்கல, நீட் எக்ஸாமே ஒரு பெரிய ஊழல் தான் அப்படின்னு தொடர்ந்து சொல்றாங்க. அடுத்து நாம பார்க்க போறது நம்ம ஊரு உழைக்கும் வர்க்கத்தோட நிஜமான நிலைமை. திருப்பூர் தொழிலாளர்களின் வாழ்வாதார போராட்டம் பத்தி பார்க்கலாம். திருப்பூர் பின்னலாடை மற்றும் ஏற்றுமதி ஆலைகள்ல வேலை பார்க்கற AITUC, CITU யூனியன் ஆளுங்க எல்லாரும் இன்னைக்கு ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. அவங்களோட மெயின் டிமாண்ட் என்ன தெரியுமா? மாசம் 26,000 ரூபாய் மினிமம் சம்பளம் வேணும், அப்புறம் கரெக்டா 8 மணி நேர ஷிஃப்ட் தான் இருக்கணும். ஏன் இந்த திடீர் போராட்டம்? இந்த கோரிக்கைகளுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை நாம புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கடுமையான விலையேற்றத்தால வாங்குற சம்பளத்துல ஃபேமிலிய ரன் பண்ணவே முடியல. இன்னொரு பக்கம் புது லேபர் சட்டங்கள் ஷிஃப்ட் டைமை 12 மணி நேரமா ஆக்கிடுவாங்களோன்னு ஒரு பயம். நிறைய கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு முறையான PF, ESI கூட கிடையாது. இது பத்தாதுன்னு அமெரிக்கா போடுற 10% இறக்குமதி வரியால நிறைய கம்பெனிகளை மூடுற அபாயமும் இருக்கு. சோ நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் வளர்ச்சி அப்படிங்கிறது நிஜமாவே இந்த தொழிலாளர்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்கா? இது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த 8 அப்படிங்கிற நம்பர் தான். 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர சொந்த வாழ்க்கை. இது உலகெங்கிலும் இருக்கிற தொழிலாளர்கள் பல வருஷமா போராடி வாங்கின ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அடிப்படை உரிமை. இப்போ அந்த உரிமைக்கே ஆபத்து வந்திருக்கிறது தான் இந்த போராட்டத்தோட மெயின் ரீசனே. கடைசியா நம்ம எல்லாரும் டெய்லி யூஸ் பண்ற ஒரு டெக்னாலஜியை பத்தி பார்ப்போம். AI கட்டணங்களின் பின்னணி. ChatGPT, ஜெமினி மாதிரியான AI கிட்ட நீங்க தொடர்ந்து சில கேள்விகள் கேட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு யூசேஜ் லிமிட் ரீச்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். பார்த்திருக்கீங்களா? செம கடுப்பாகும்ல. ஏன் இந்த AI கம்பெனிஸ் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு அப்புறம் நம்ம கிட்ட காசு கேக்குறாங்க? நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? விஷயம் என்னன்னா, ஃப்ரீ டயர்ல நம்ம ஒரு நாளைக்கு 20ல இருந்து 50 கேள்விகள் தான் கேட்க முடியும். அதுவும் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா பெய்ட் டயர்ல ஜெமினி 3.1 Pro மாதிரியான சூப்பர் ஃபாஸ்ட் மாடல்ஸ் யூஸ் பண்ணி 100 கேள்விகள் வரைக்கும் அதிவேகமா கேட்கலாம். இமேஜ், வீடியோவும் ஜெனரேட் பண்ணலாம். ஏன்னா நாம கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பின்னாடி ஆயிரக்கணக்கான அதிநவீன GPUக்கள் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு ஆகிற பிரம்மாண்டமான கரண்ட் பில், சர்வர் மெயின்டெனன்ஸ், அப்புறம் பில்லியன் கணக்கான டாலர் ரிசர்ச் செலவு, இதையெல்லாம் பேலன்ஸ் பண்ண தான் அவங்க இந்த பிசினஸ் மாடலே கொண்டு வந்திருக்காங்க. சோ நாம இப்போ இந்த அனாலிசிஸோட எண்டுக்கு வந்துட்டோம். சட்டமன்றத்துல நடக்கிற நம்பிக்கை வாக்கெடுப்பா இருக்கட்டும், நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்கிற மெடிக்கல் எக்ஸாமா இருக்கட்டும், ஃபேக்டரியில வேலை பார்க்கறவங்களோட உரிமைகளா இருக்கட்டும், இல்ல நாம யூஸ் பண்ற இந்த AI சர்வர்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே சில ரூல்ஸ் அப்புறம் பணத்தால மட்டும்தான் இயங்கிட்டு இருக்கு. ஆனா இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் நிஜமாவே சாமானிய மக்களுக்காக செயல்படுதா? அவங்களுக்கு தான் சேவை செய்தா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு கேள்வியோட இன்னைக்கு நாம விடைபெறுவோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.